நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த திருமண வைபவத்துக்கு வந்துள்ள யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவிலே தேவன் இருக்கிறார். எந்த இடத்துல அவருடைய நாமத்தை உயர்த்தப்படுகிறதோ அந்த இடத்துல அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இம்மானுவேல் மற்றும் ஏஞ்சலுடைய திருமணத்திற்கு வந்துள்ள யாவரையும் மறுபடியும் நான் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற கனத்திற்கும் மதிப்புக்குரிய போதகர்களும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். நம்ம மத்தியில் அநேக போதகர்கள் இருக்கிறார்கள். விசேஷமாக ஷக்கினா ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் சபின் தலைவர் தலைமை போதகர் பாஸ்டர் சாமுவேல் ஓல்சன் அவர்கள் வந்திருப்பது ரொம்ப நன்றி. நமக்கு எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாம். அதோடு கூட அருமையான அம்மா அவங்க வந்திருக்கிறாங்க, சலோமி யஷ்வந்த் குமாரோடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்கிறோம். அதோடு கூட இந்த நாளிலே நம்ம மத்தியில் சீஃப் கெஸ்டாக கென்யாவிலிருந்து அருமையான பிஷப் ஜேம்ஸ் அவர்கள் வந்திருக்காங்க. We want to welcome you, Bishop, and thank you for coming and gracing this occasion. Thank you so much. அதோடு கூட நம்ம மத்தியிலே நம்முடைய சபையின் சேர்ந்த பிஷப் கே பால் ஜபராஜ் ஐயா அவர்களை நான் வரவேற்கிறேன். அதோடு கூட மேடையில் வந்து அமர்ந்திருக்கிற பாஸ்டர் சாம் சுந்தரம் முசிறிலிருந்து வந்திருக்கிறாங்க, அவரை நான் வரவேற்கிறேன். திருமணத்தை நடத்தி கொடுக்கிற அருமையான பாஸ்டர் சத்யசீலன் அவரும் வந்திருக்கிறாங்க. நாங்கள் உங்களை மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஒருவேளை உங்களுடைய பேர் நான் விடப்பட்டிருந்தால் தயவுசெய்து மன்னிங்க. நாம் எது செஞ்சாலும் தேவனை நாமத்தை நாம் உயர்த்துவது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட சில பாடல்களை பாடும்படியாக நம்மத்தில் பாஸ்டர் இஸ்ரேல் வந்து சில பாடல்கள் நம்ம நடத்துவார்கள். ஒரு சில நேரத்தில் கணவன் மனைவியாக மாறப்போகிற பிரதர் இம்மானுவேலும் மற்றும் ஏஞ்சல் அவர்களுக்கும் ஆண்டவர் வாழி நாட்களிலே நன்மைகளை செய்வார், அதில் எது சந்தேகமும் இல்லை. நம் வாழ்க்கையில நன்மைக்காக இந்த பாடலை நாம் கரங்கள் தட்டி சேர்ந்து நாம் பாடும்படி இயேசு அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி. பாட்டு தேர்தல்கள் சேர்ந்து பாடுபடும்போது கேட்டுக்கொள்ள, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆமென், என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறக்க மாட்டேன், இளமை இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், ஆமென், புதிதாக்கி மகிழ்கின்றார், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, அல்லேலூயா, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம் வழிகள் எல்லாம்
மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. ஒரு வேத வாசிப்பை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார்கள். The Bible reading is taken from John chapter 2 verses from 1-11, and I request Pastor Sundaram to come forward and read this verse. Thank you. யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-11 வரைக்கும் வாசிக்க நாம் கேட்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, சிறியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லையே என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரனை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசம் மாறின தண்ணீர் ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமான சத்தமாலே சொல்லலாமா? இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திருச்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். எல்லாம் தெரிந்த பாடல் உற்சாகத்தோடு பாலை சேர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார்.
நுகத்தடி விரல் நீக்கி போக்கி நிபை சொல்லை நடு நின்று நீக்கி நுகத்தடி விரல் நீக்கி போக்கி நிபை சொல்லை நடு நின்று நீக்கி கிருபையனும் மதிலை பண்ணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பண்ணிவார் கிருபையனும் மதிலை பண்ணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பண்ணிவார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை திரட்சியை தருவார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை திரட்சியை தருவார் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் ஜெபி போரை கைவிட மாட்டார் ஜெபி போரை கைவிட மாட்டார் ஹalleluya சொல்லலாமே ஹalleluya கரங்களை கொண்டு வந்திருந்தா கரங்களை தூக்கி சொல்லலாமே ஹalleluya துதிப்போரை அவர் கைவிடாத தேவன் ஜெபிப்போரை மறக்க மாட்டார் ஹalleluya இன்னொரு வேத வாசிப்பை நாம் வாசிக்க கேட்கலாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 31 வரைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிற எவாஞ்சலிஸ்ட் சகாய்நாதன் அவர்கள் முன்பதாக வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். Another Bible reading is taken from Ephesians chapter 5 verses 22 to 31. I request evangelist Sagainathan to come forward and read this verse. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து இன்றைய 2வது வாசகம் 5வது அதிகாரம் 22 முதல் 33 வரை நாம் கவனத்தோடு கேட்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம்
மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். இந்த வேதவசனப்படி தேவன் தாமே இன்றைக்கு புதிதாக திருமணத்தில் ஈடுபடும் 2 பிள்ளைகளையும் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு முக்கியமான நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். லெட்ஸ் ரைஸ் ஆஃப் ஃபீட், லெட்ஸ் வர்ஷிப் காட். ஒரு சிறு மணி நேரத்தில் நம்ம அது திருமணத்தை முடித்து விடுவோம். ஒரு 5-10 நிமிஷம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். We are going to exalt His name. We are going to thank Him for He has given many blessings for us. நம் வாழ்க்கையில் சில நன்மைக்காக நாம் நினைத்து நாம் துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். So எல்லாரும் take a time to praise Him and give thanks to Him. Hallelujah, thank you Jesus. Oh hallelujah. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். We give you glory Lord, we give you praise. எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த இடம் முழுவதும் உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை நிரப்பட்டும். அப்பா, இந்த ஆள் உள்ள வெளியும் உம்முடைய மகிமை பிரசன்னம் நிரம்பட்டும் ஆண்டவரே. நீர் அசைவாடினால் எல்லா சூழ்நிலைகள் மாறிவிடுமே. Hallelujah, radada shatuda magadada ஓரியாந்தடா கடதா. ஆளுகை செய்யும் அப்பா. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். சொல்லுமா, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என்ன முறை சொல்லுமா, பாடுவோமா? இதுவரை என்னை எல்லாம் சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்துங்க. என் வாழ்க்கை எம்மாத்திரம், இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம். எல்லாம் சொல்லுமா சேர்ந்து? இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு. Let's glorify His name. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? உங்க கிருபை வேண்டுமே. உங்க கேளுங்க அப்பா கிட்ட. ஓ, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. இன்னொரு முறை, உங்க கிருபை வேண்டுமே. ஓரபாஷே ஆமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம இயேசுவே. சொல்லுவ கலந்து வைத்து
உங்க கிருபை வேண்டும். சத்தத்தை உயர், come on children. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை உயர்த்துங்க. உங்க கிருபைக்காக நன்றி. சத்தத்தை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. இயேசுவே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா ஆமென். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே. கேளுங்கம்மா, இந்த மாலை நேரத்தில்ப்பா இந்த பிள்ளைகள் உருவாக்குங்கப்பா. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே ஓ உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடந்தேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். சொல்லுங்க, தூக்கி சுமப்பீரே தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. நன்றி சொல்லுவோமா? சரி, நன்மைக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. சொல்லுங்க வாய்களை திறந்து. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Lord, we need your presence, Lord. Fill this place and that place, Lord. ஆளுகை செய்கிறார் இயேசுவின் நாமத்தில். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஓசன்னா. ஓ ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஓசன்னா. உரதடா ஷதிரியா. எல்லா பிசாசு
பிசாசின் கிரைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சூழ்ந்து கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. Oh, thank you Lord. Hallelujah. ஹோசன்னா Hosanna. Hallelujah. ஹோசன்னா ரபஷதரியந்தடவா. அல்லேலூயா இரண்டு கரங்களை உயர்த்தி ஹோசன்னா துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவரே. கடைசியாக சொல்லுமா, துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே உமக்கே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே. அல்லேலூயா 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 ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா ஆமென். எல்லா கரத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. Lord, we praise you. Lord, we give you glory. Oh, all glory belongs to you, Father. எல்லாம் துதியும் கனமும் ஒருவரைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Please be seated. நீங்க அமர்ந்து கொள்ளலாம். ஹalleluya. தேவனை ஆராதிப்பதே நமக்கு ஒரு பலன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தில் விடுதலை உண்டு. There is a deliverance in his presence. Amen. எந்த இடத்துல நம்ம கூடினாலும் தேவனை நாம் மறக்கக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. 128வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். Blessed are those who fear the Lord and walks in his ways. The Bible says, you shall eat the labor of your hand and all will go well with you. Hallelujah. And வேற மொழியில பார்த்தீங்கன்னா blessings and prosperity will be yours. Hallelujah. ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடக்குமானால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மறுபடியும் வந்த யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேக போதகர்கள் கீழே அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, மன்னிக்கவும் மேடையில் இடமில்லை. ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் எங்களோடு கூட வந்து இந்த திருமண வைபவத்தை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று எங்களோடு கூட கலந்து கொண்டு இருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. நான் ஜெர்மனி நாட்டுக்கு கடந்து போன பொழுது வெளியே நான் சுற்றி பார்க்கணுன்ட்டு நான் நடந்து போனேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட சேர்ந்து. அப்படியே நான் பிரயாணப்பட்டு நடந்து கொண்டு போகும் பொழுது ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் கீழே பெரிய ஆறு என்ன பண்ணுகிறது, ஓடுகிறது. ஆனால் அந்த பிரிட்ஜு ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா அநேக பூட்டுகள், லாக் அந்த பிரிட்ஜில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, போடப்பட்டு இருந்தது. There are so many locks. பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பூட்டுகள் போட்டு இருந்தார்கள். எனக்கு புரியல, என்ன இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அநேக பூட்டுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. இது எதுக்காக போட்டார்கள் என்று என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன் நான். அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம், இந்த பிரிட்ஜோடைய பேர் வெட்லாக் பிரிட்ஜ். வெட்லாக் பிரிட்ஜு.
என்ன பண்ணுவாங்களாம், திருமணம் முடிந்த பிறகு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்களா, இந்த பிரிட்ஜு கிட்ட வந்து ஒரு பூட்டு என்ன பண்ணுவாங்களா வாங்கின்னு வந்து அந்த பிரிட்ஜில் என்ன பண்ணுவாங்க, அந்த கிரில்ல இருக்கிற அந்த கிரில்லில் என்ன பண்ணுவாங்க பூட்டிட்டு அந்த சாவி என்ன பண்ணுவாங்களா கீழே ஓடுற அந்த நதியில் என்ன பண்ணுவாங்க போட்டுடுவாங்களாம். ஏன் இப்படி செய்கிறாங்கன்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு சொல்கிறாங்க, இப்படி போடும் பொழுது இந்த திருமணமான தம்பதிகளை யாரும் பிரிக்கவே முடியாதான். இது எப்படி இந்த பூட்டு அந்த கிரில்லோடு கூட பூட்டப்பட்டு இருக்கிறதோ, அந்த சாவி யாராலும் கண்டுபிடிக்க முடியாது தண்ணியில் விழுந்த பிறகு, அது போல இந்த தம்பதிகளை யாரும் பிரிக்க முடியாது. அப்படி ஒரு ஐதீகம், பிலீஃப் என்ன பண்ணுறாங்க யூரோப்பில் இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியா காட்டிலும் அங்கே தான் அநேக பிரிவினைகள் இருக்கிறது. ஒரு குடும்பம் பிரிக்கப்படாது இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தில் கட்டப்பட வேண்டும். தேவனுக்கு பயந்து கணவனும் மனைவியும் இணைய இருக்கும் பொழுது அந்த குடும்பம் அநேக வருடங்களாக தேவனுக்கு மகிமைக்காக ஒன்றாக வாழ முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்கிற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம். நமக்கு மாத்திரமல்ல, இங்கே வந்து இருக்கிற கல்யாணம் ஆக போகிற தம்பதிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி அவங்க என்ன பண்ண வேண்டும், செயல்படுத்த வேண்டும். திருமணம் வைவதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தை நாம் கேட்க இருக்கிறோம். நம்மத்தில் இருக்கிற அருமையான பிஷப் கே பால் ஜெபராஜ் அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். He is a founder of Comfort Assembly and also he is a general secretary of Karnataka Bishop Council and also the founder of United Pastors Assembly. So let's put our hand and welcome Bishop K Paul Jebbaraj to deliver the God's word. பொண்ணு மாப்பிள்ளை எதற்கு வந்தால் எதற்கு நல்லா பேசலாம். இப்போ அடிக்கடிக்கு நான் திரும்பி பேச வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் நேரத்துக்கு என்னுடைய காரியங்களை கொஞ்சம் மாற்றிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இம்மானுவேல் ஏஞ்சல். இம்மானுவேல் என்று எப்படி அவங்க அப்பா பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஜெபம் பண்ணி வச்சாங்களா அல்லது ஆண்டவர் சொல்லி வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் தேவ சித்தத்தில் அவருடைய பேர் அமைந்திருக்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ் இருந்து தான் ஆகணும். அல்லேலூயா. இந்த ஏஞ்சலை சின்ன குழந்தைய கொண்டு வரும்போது, பாஸ்டர் நீங்களே ஒரு பேர் வைங்கன்னாங்க. ஆண்டவருக்கு நேராக மேலே தூக்கி அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டு என் உள்ளத்தில் பேசினார், ஏஞ்சல்னு வைக்க சொன்னார். அப்போ இம்மானுவேல் பற்றி எனக்கு தெரியாது. இம்மானுவேல் பிறந்திருப்பாரு கூட தெரியல. ஆண்டவர் அப்படி ஏஞ்சல்னு பேர் வைக்க சொன்னதுனால ஏஞ்சல்னு பேர் வச்சு பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்துட்டேன். 26 வருஷத்துக்கு முன்னால் ஒப்பு கொடுத்தேன் அந்த இம்மானுவேல்கிட்ட, அந்த தேவனிடத்தில். இப்போ இந்த இம்மானுவேலை என்னுடைய ஏஞ்சலை, எங்கள் சபையினுடைய ஏஞ்சலை ஒப்பு கொடுக்குறோம். அல்லேலூயா. ஆகவே பேர் என்ன அருமையாக செட்டப் ஆகி அவருக்கும் பேர் செட் ஆச்சு, இந்த அம்மாவுக்கும் பேர் செட் ஆச்சு. தேவனுக்கு இடத்துல ஏஞ்சல் கண்டிப்பாக இருக்கணும். ஆகவே ஏஞ்சல் இது வரைக்கும் தனியாக இருந்தது, இப்போ இம்மானுவேலோட கண்டிப்பாக இருப்பார்கள். வாசித்த இந்த வேத பகுதியில் கணவன் மனைவியை குறித்து எபேசரில் நாம் நிறைய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அந்த எபேசர் 5வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், மனைவிகளே நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். மனைவிமார்கள், இங்கே நிறைய மனைவிமார்கள் இருக்கிறீங்க. செய்தி இங்கே இருக்கிற மனைவிக்கும் அல்லது வருங்கால மனைவிக்கும் இங்கே இருக்கிற மகனுக்கும் அல்ல, எல்லாருக்கும் சேர்த்து தான். மனைவிமார்களுக்கு என்ன ஒரு ஆலோசனை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்படி என்றால் ஒரு மனைவி ரட்சிக்கப்பட்ட மனைவியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு ஒழுங்காக சென்று கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். அப்போது அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏஞ்சல் ரட்சிக்கப்பட்டு நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன், சபைக்கு ஒழுங்காக வருகிறது, சண்டே ஸ்கூல் எடுக்கிறது, பிரசங்கம் கூட பண்ணோம், வர்ஷிப்பெல்லாம் கூட பண்ணோம், நல்ல இடத்துல தான் செட்டப் பண்ணிக்கிறார் ஆண்டவர். ஆகவே எங்களுடைய சபையிலேருந்து அந்த சபைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப வசதி ஆகி போச்சு. அல்லேலூயா. ஆகவே இப்போ ஏஞ்சல் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது போல இப்போது இம்மானுவேல் ஆகிய தன்னுடைய கணவனுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கணவனாக மாறப்போகிற ப்ரொமோஷன் ஆக போகுது. ஆகவே தன்னுடைய புருஷன்மார்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா, கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இங்கே ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் நீங்கள் யாராவது இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது போல
உங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஒரு அம்மா சர்ச்சுக்கெல்லாம் நல்ல ஒழுங்காக வருவாங்க, பைபிள் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து படிப்பாங்க, நல்ல வேலையெல்லாம் செய்யும். அவங்க கணவர் ரட்சிக்கப்படலை. 25 வருஷமாக எங்கள் கணவர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஐயர் கேட்டார், 25 வருஷமாக ஜெபம் பண்ணுறீங்களே, ஏன் உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டேங்க? அதான் தெரில சாமி, என்ன ஆயிருக்கு தெரில. சரி, நான் ஒரு நாள் உங்கள் கணவனோட வந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா இல்லாத நேரத்தில் ஐயர் போனார் அந்த வீட்டுக்கு. ஐயா வணக்கம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, உங்கள் மனைவி உங்களுக்காக 25 வருஷமாக ஜெபம் பண்ணுறாங்க, ஏன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ சுவாமி, என்னை விட்டுடுங்க. என்றைக்கு எங்கள் மனைவி உங்கள் சர்ச்சுக்கு வந்தாலும் 25 வருஷமாக அவள் வாய் ரொம்ப நீண்டு போயிடுச்சு. ஆக 25 வருஷமாக நான் படாத பாடுபடுறேன், நான் கொஞ்சம் சாதுவாக இருக்கிறேன், என்னை விட்டுடுங்கன்ட்டாரான். அப்போ தான் தெரிஞ்சது இந்த அம்மாவுக்கு ரொம்ப அடிக்கடிக்கு சுருக்குன்னு கோபம் வரும், ரொம்ப கோபம் வரும். இப்போ நேராக வந்து அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னாராம், 25 வருஷம் இல்லைம்மா, நீ 50 வருஷம் ஜெபம் பண்ணாலும் உன் புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டான். அப்படியா சுவாமி, என்ன தான் செய்யணும்? ஒன்றையும் செய்ய வேணாம், உன் கோபத்தை அடைக்கோ, உன் வாயை நீட்டாக ஒரு மீட்டர் நீட்ட வாயை கொஞ்சம் நாலங்கலமாக சுருக்கிக்கோ, ஒரு அளவாக பேசு, கோபத்தை விடுன்னா. சரி சுவாமி, சரியாயிரு, அப்படியே சரின்னு கொஞ்சம் மனம் மாறிட்டாங்க. மனம் மாறிட்டு அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க கணவர் ஒரு மீனை பிடிச்சிட்டு தூண்டிமில்ல அப்படியே வீசிக்கிட்டே வந்தார். டேபிள் மேலே இருந்த ஃபாரின் கிளாஸ் ஒன்று டப்புன்னு கீழே வந்து உடஞ்சி போச்சு. இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா போன வாரம் தான் ஒரு சின்ன கூஜாவை உடைச்சிட்டார். அதுக்கு 2 நாளாக சோறு போடலாம். அந்த அம்மா ஃபாரின் கிளாஸை உடைச்சிட்டோமே, இன்றைக்கி என்ன நடக்க போதோன்னு சொல்லிட்டு பயந்து இருந்தார். அந்த அம்மா நேரம் ரூம்லேருந்து வந்து ஒரு தொடப்பு தவறை எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னும் அவருக்கு ரொம்ப பயமாகி போச்சு. நேராக கிட்ட வந்து அந்த கிளாஸ் போனால் போது பரவாயில்லங்கன்னு சொல்லி அந்த அம்மாவே வாரி கொண்டு போய் போட்டாங்களாம். நம்ம கீதாவான்னு சொல்லி பயந்துட்டாராம் அவர். அன்னைக்கு மறுநாளே சர்ச்சை போக ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. அநேக மனைவிமார்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிவாங்க, ஆனால் புருஷமார்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க. புருஷமார்கள் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று பேசினா அவங்க ஒன்று பேசுவாங்க. அடிக்கடி புருஷனுக்கு விட்டு கொடுக்காதபடிக்கு பேசுவாங்க. அப்படி இல்லை, திருமணமான எல்லா மனைவிமார்களும் நீங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் கணவருக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஏஞ்சல் இது வரைக்கும் பாஸ்டர் எனக்கு கீழ்ப்படிந்தது, என்னுடைய வீட்டாருக்கு கீழ்ப்படிந்தது, அவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தது. இன்னிலேருந்து அடிஷ்னலாக ஒரு குடும்பத்துக்கே ஒரு ஜனத்துக்கே நீங்கள் கீழ்ப்படியணும். அங்கே மாப்பிள்ளையுடைய அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், அங்கே சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று நினச்சிக்கணும், அங்கே போன பிற்பாடு நம்ம சபையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசக்கூடாது. எங்கள் சபை தான் இப்படி பாடுவாங்க, எங்கள் சபை பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணுவார், எங்கள் சபை இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னேன். அங்கே தான் போச்சு. நீ போன நாள்லேருந்து ரொம்ப அருமையான சபை, ரொம்ப அருமையாக பாடு, ரொம்ப அருமையாகுது அப்படியே சொல்லி வரணும். அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனைகள் அங்கே கூட உருவாகுது. ஆகவே புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி? இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது போல கணவன்மாருக்கு கீழ்ப்படியணும். ஏஞ்சலும் இனிமேல் இம்மானுவேலுக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்கள்? கீழ்ப்படிவார்கள். எல்லாருக்கும் கீழ்ப்படிவார்கள். அடுத்தபடியாக அங்கே என்ன பாருங்க, ஏன் அப்படி சொல்லுகிறார்? சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். அங்கே பேதுருவில் நான் வாசிக்கிறோம், 1 பேதுருவில் என்ன வாசிக்கிறோம்? அந்த இடத்துல 3வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்திரீகள் தங்கள் கற்புள்ள நடக்கையினாலே ரட்சிக்கப்படாத கணவன்மார்களை கூட பிரசங்கம் இல்லாமலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே புருஷனுக்காக நீங்கள் ஜெபிக்க தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு கற்புள்ள வாழ்க்கையை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை பெண்கள் நடத்தும் பொழுது அந்த கற்புள்ள வாழ்க்கையை பார்த்தே போதனை இல்லாமல் புருஷன்மார்கள் கணவன்மார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பேதுருவில் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே இன்னும் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் பெண்கள் சகோதரிகள் எப்படி இருக்க வேண்டும்? சாந்தமுள்ள ஆவியோடு கூட கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியே சாராலும் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாள். ஆண்டவனே ஆண்டவனே, ஓ லார்ட் லார்ட் என்று சொல்லி கீழ்ப்படிந்தாள். ஒருவேளை கணவனை லார்டு கடவுள் என்று கூப்பிடாவிட்டாலும் வாங்க போங்க என்ற மரியாதையாவது கூப்பிடணும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் கண்டிப்பாக இருக்கும், எல்லாம் வாங்க போங்க, காப்பி உடனே எம்மானுவேல் கேட்டால் அடுத்த 10 நிமிஷத்தில் காப்பி வந்துடும். ஆனால் போக போக தான் எல்லாமே என்ன செய்யணும்னா
நம்மளை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அல்லேலூயா. ஆகவே அங்கே கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அப்போ பெண்கள் மனைவிமார்கள் எப்படி அலங்காரம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விலையேற பெற்ற அலங்காரம், சாந்தமுள்ள ஆவியோடு கூட நீங்கள் சாராளை போல கீழ்ப்படியணும். சாராளுடைய காரியத்தை நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 12-1 மணிக்கு ஆண்டவர் 2 தூதரை வந்துடுறாங்க. ஆபிரகாம் நேராக காலில் விழுந்து, ஐயா எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போனன்றாங்க. 3 பேரையும் மரத்தடியில் உட்கார வச்சுட்டு நேராக சாராள் கிட்ட போகிறார். சாராளே 3 படி மாவு எடுத்துக்கோ, ஏறக்குறைய 7.5 கேஜி 7.5 கேஜி மாவு எடுத்து அப்பம் சூடுன்னு சொல்லிட்டார். அப்புறம் மாடு கீடு மற்றெல்லாம் வேறகிட்ட கொடுத்துட்டார். மத்தியானம் 1 மணிக்கு மனைவி கிட்ட சொல்கிறார், 7.5 கேஜி மாவு எடுத்து அப்பத்தை சூடுன்னு. இந்த காலத்து மனைவியாக இருந்தா, ஏன் உனக்கு நேரங்காலம் தெரியலையா? தூங்குகிற நேரத்தில் 3 படி மாவு எடுத்து ரொட்டி சுட்டு சொன்னு சொல்கிறியே, பக்கத்தில் பிரியாணி கடை இருக்குது, கபாப் கடை இருக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடியான்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த மத்தியான நேரத்தில் கூட 7.5 கேஜி மாவு எடுத்து ரொட்டி சுட்டு கீழ்ப்படிந்து கொண்டு போய் கொடுத்தான். அல்லேலூயா. ஆகவே மனைவிமார்கள் கண்டிப்பாக சமைக்க தெரிஞ்சுக்கணும். இல்லை சமைத்து பாருண்டு புக்கையாவது வாங்கி கற்றுக்குங்க. ஒரு காப்பி போட தெரியல, ஒரு சாதாரண டீ போட தெரியல, சாம்பார் வைக்க தெரியல, இதெல்லாம் கற்றுக்குங்க. ஏஞ்சல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல, அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அது கண்டிப்பாக ஒரு சமையலெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவர் கொஞ்சம் கற்றுக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே 2 பேருக்குள்ள கொஞ்சம் அப்படியே என்ன செய்யணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போகணும். கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. ஒருத்தர் என்ன பண்ணார், கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு, கடவுளே எனக்கு ஒரு நல்ல மனைவியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாயை உண்டி பெட்டியில் போட்டார். கல்யாணம் ஆகி 2வது நாளில், அம்மா நான்சி, நான் எப்படி நீ எனக்கு கிடைச்ச தெரியுமா? நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கினேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனைவியாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 10 ரூபா உண்டியில் போட்டு நான் வேண்டிக்கினேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னாராம். அப்படிங்களாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஒரு 6-7 மாதம் ஆச்சு. ஆன உடனே ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு. நேராக தனி அறையில் போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீ ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்துட்ட ஆண்டவரே, ஓன்னு அழுதாரா. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ கொடுத்த 10 ரூபாய்க்கு அப்படிப்பட்ட மனைவி தான்ப்பா கிடைக்கும் அப்படின்ட்டாராம். அல்லேலூயா. ஆனால் ஏஞ்சல் 10 ரூபாய் இல்லை, புத்தியுள்ள ஸ்திரியை, விலை மதிக்காத புத்தியுள்ள ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. ஆகவே குணசாலியான ஸ்திரியை ஆண்டவர் தான் கண்டுபிடிச்சு இம்மானுவேலுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு திருமணங்கள் ரொக்கத்திலே தான் நடக்கிறது. எல்லாரும் திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுது என்று சொன்னால், திருமணங்கள் ரொக்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு சித்தமானபடி திருமணத்தை அமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புருஷர்களுக்கு என்ன சொல்லுகிறார், அந்த வசனம் நான் முடிக்க போகிறேன், டைம் ஆயிடுச்சு. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூற வேண்டுமானால், இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் இருக்கிற மக்கள் மேலே அன்பு கூர்ந்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து ஜீவனை விட்டது போல, அந்த அளவுக்கு கணவன்மார்கள் மனைவிமார்கிட்ட எப்படி செய்யணும்? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. இம்மானுவேல் இது வரைக்கும் அம்மா கிட்ட அன்பாக இருந்திருப்பார், அப்பா கிட்ட அன்பாக இருந்திருப்பார், நிறைய பேர்ட்ட அன்பாக இருந்திருப்பார். இன்னிலேருந்து அடிஷ்னலாக ஒருத்தர்கிட்ட அன்பு கூறணும். யாருக்கிட்ட அன்பு கூறணும்னா, ஏஞ்சல் இடத்துல அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? இயேசு எப்படி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து பரலோகத்தை விட்டார், மேன்மையான இடத்தை விட்டார். அப்படி என்றால் மனைவிக்காக உங்களுடைய மேன்மையான இடத்தை கூட விட்டு கொடுத்து மனைவி இடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். 2வது, இந்த உலகத்தில் இயேசு பாடுகள் பட்டார், அவமானப்பட்டார். சபை மக்களுக்காக, மணவாட்டி சபைக்காக. அதே போல உங்கள் மனைவிக்காக நீங்கள் பாடுகள் அவமானங்கள் வந்தாலும் அதை என்ன செய்ய வேண்டும்? நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை எடுத்து மீண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டமே என்று சொல்லி சிலர் பாடியிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்பவுமே சுமூகமாக போகாது, மேடும் பள்ளமாக சேர்ந்து தான் வாழ்க்கை. அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நடக்கணும். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். புருஷமார்களே மனைவிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். மனைவிமார்கள் கணவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இந்த 2 காரியம் குடும்பத்தில் இருந்தால் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு கிராமத்தில் அப்படி தான், கல்யாணம் முடிச்சுட்டு உடனே மாப்பிள்ளை ரொம்ப வேகமாக ஓடினாராம். என்னென்ன மாப்பிள்ளை ஓடுறாரு பிடிங்கன்னாங்க. ஒரு வயசான ஒரு ஐயா இருங்க வருவார் அவசரமாக வருவாரா? எங்கேயா ஓட்டார்? வருவாருங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து மாப்பிள்ளை வந்தார். இது போல் மனவரையில் உட்காந்து மூச்சு வாங்க உட்காந்தார். மனைவி கேட்டாங்க,
ஏஞ்சல் போல் ஒரு மனைவி, என்னங்க தாலி கட்டிட்டு அவ்வளோ அவசரமாக ஓடினீங்களே? இல்லை புள்ள, எங்கள் ஊரில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. தாலி கட்டிட்டு யார் ஃபஸ்ட்டு அந்த குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு வராங்களோ மற்றவங்க அடிமை ஆகிடுவாங்க. நீ என்னால் எனக்கு அடிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் முதல்ல அந்த குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். இனியிலேருந்து நீ தான் எனக்கு அடிமைன்னாராம். அந்த மாதிரி சிரிச்சிட்டு, இந்த வழக்கு எனக்கு கூட தெரியுங்க. நான் மணவரைக்கு வரும்போதே ஒரு தைல பாட்டில் அந்த குளத்தை தண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். நீ தாலி கட்டிட்டு போகும்போது நான் தாண்டா முதல்ல குடித்தேன், நீ தான் எனக்கு அடிமைன்ட்டார். அல்லேலூயா. கணவன் மனைவிக்கு அடிமை இல்லை, மனைவி கணவனுக்கு அடிமை இல்லை. 2 பேரும் சேர்ந்து இயேசுவுக்கு அடிமையாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒழுங்காக சபைக்கு போகணும், ஒழுங்காக குடும்ப ஜெபம் பண்ணணும், ஒழுங்காக ஊழியருக்கு கீழ்ப்படியணும், ஒழுங்காக தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் உங்கள் குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே அருமையான ஏஞ்சல் தன்னுடைய இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது போல தங்கள் கணவருக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிவார் என்று விசுவாசிக்கிறேன். அதே போல் இம்மானுவேல் அவர்கள் இயேசு இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தது போல தன் மனைவிடத்தில் ஏஞ்சலிடத்தில் அன்பு கூர்ந்து குடும்பத்தை கட்டி எழுப்புவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. மிக முக்கியமான நேரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏஞ்சலும் இம்மானுவேல் அவர்கள் ப்ரொமோட் ஆக போகிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போகிறாங்க. இந்த திருமண வைபவத்தை நடத்தி வைக்கும்படியாக நம்ம மத்தியில் மதிப்புக்குரிய கனத்துக்குரிய ஷெக்கினா ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் அண்ட் பிரைஸ் தலைமை போதகர் சாமுவேல் ஆல்சன் யஷ்வந்த் ஐயா அவர்களை நாம் முன்பதாக வருமாறு நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கிற யாவரையும், மேடையில் இருக்கிற சகல ஊழியக்காரர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நாங்கள் இன்னொரு திருமணம் எங்கள் சபையில் இன்னொரு 15 நிமிஷத்துக்குள்ளாக நாங்கள் போக வேண்டும். அதற்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் கென்யாவிலேருந்து போதகர் பிஷப் ஜேம்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் ஒரு 5 நிமிஷம் ஒரு க்ரீட்டிங் கொடுப்பார். அதுக்கு பின்பதாக நாம் சாலம்னைசேஷனுக்கு போக போகிறோம். கரங்களை தட்டி நாம் பிஷப் ஜேம்ஸை நாம் வரவேற்கும். We welcome Bishop James to come and give a word of greeting. Praise the name of Jesus. இயேசுவின் நாமத்துக்கு Hallelujah. Hallelujah. I am so happy to be here. நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கருதுகிறேன். Courtesy of the invitation of Pastor Samuel. நாங்கள் அவரை வெல்கம் பண்ணினோம். I want to offer my congratulations to Emmanuel and Angel என்னுடைய வாழ்த்துக்களை ஏஞ்சலுக்கும் இம்மானுவேலுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். and say that God rewards faithfulness. தேவன் உண்மையை கனப்படுத்துகிறவராக வெகுமதி கொடுக்கிறவராக இருக்கிறார். When you remain in the Lord, நாம் தேவனுக்குள்ளாக இருக்கும்போது you will enjoy his blessings. அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்போம். I am liking everything about India. இந்தியா குறித்து அநேக காரியங்களை கவனிக்கிறேன். A lot of weddings. நிறைய திருமணம், இது இவருடைய I am 3வது carrying திருமணம். that home. இது ஒரு வீடு நான் May the Lord bless you and do you good. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு நன்மை செய்வாராக. ஆமென். Praise the Lord. அவருடைய 3வது திருமணம் ஒரு வாரத்துக்குள்ளாக அவர் எங்களோடு வந்து ஊழியம் செய்து வருகிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. இம்மானுவேலும் ஏஞ்சலும் இந்த திருமணத்தில் இணைக்கப்படாமல் இருக்க இந்திய கிறிஸ்துவ விவாக சட்டத்தின் பிரகாரமாகவும் வேத வசனத்தின் ஒழுக்கத்தின் பிரகாரமாகவும் ஏதாவது காரணங்கள் இருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் இப்பொழுது தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சபையின் மூப்பர்களும் ஊழியக்காரர்கள் இங்கே இருக்கிறார்கள். அப்படி ஒரு காரணமும் இல்லை என்றால் இப்போ சும்மா இருந்தீங்கன்னா என்றென்றைக்கும் நீங்கள் சும்மா தான் இருக்க வேண்டும். ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். உங்கள் மௌனம் உங்கள் சம்மதம் என்று நாங்கள் கருதுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் இம்மானுவேலும் ஏஞ்சலும் எழுந்து நிற்க வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இம்மானுவேல், நீங்கள் கிறிஸ்துவ விவாக சட்டத்தின்படி சபையின் ஒழுங்கின்படி இந்த திருமணத்தில் சேர்க்கப்பட தடைகள் ஏதாவது ஒன்று உண்டா? இல்லை பாஸ்டர். இல்லை. ஏஞ்சல், கிறிஸ்துவ விவாக சட்டத்தின் பிரகாரமாகவும் வேத வசனத்தின் ஒழுங்கின் பிரகாரமாகவும் இந்த திருமணத்தில் சேர்க்கப்பட தடைகள் ஏதாவது ஒன்றா? இல்லை. அவர்கள் 2 பேரும் அவர்களுடைய சம்மதத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மணமகளை இந்த மணமகனுக்கு கொடுப்பவர் யார்? பெண்ணின் வலது கையை பிடித்து பையனுடைய வலது கையில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அம்மா ஐயா அவர்களுடைய வலது கரத்தை பிடித்து இம்மானுடைய வலது கரத்தில் கொடுங்க. ரைட் ஹேண்ட்.
ஆமாம், நாம் கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்துவோம். இன்னைக்கு அவர்கள் கரங்க பெற்றிருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசு வருமலும் அவர் கைவிடாமல், தேவன் அவங்க விடாமல் ஆண்டவர் அவங்களை நடத்துவாராக. இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும், இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக நிற்கிற இம்மானுவேல் ஆகிய நான், ஏஞ்சல் ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னையே நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமா, நீங்க இது சொல்லும் போது அவங்கள பார்த்து சொல்லணும், சரிங்களா? அப்பா அம்மா நீங்க கை விட்டுடுங்க, நீங்க கூட நில்லுங்க, பரவாயில்ல. ஏஞ்சல் நீங்க அவரை பாருங்கம்மா, அவரை பார்த்து அவர் கண்ணில் சொல்லுங்க, அவர் கண்ணு கழுங்கினாலும் பரவாயில்ல, சரிங்களா? சொல்லுங்க. இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக நிற்கிற ஏஞ்சல் ஆகிய நான் இம்மானுவேல் ஆகிய உம்மை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மையே நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். அப்படி வாங்கி இம்மானுவேல் பின்னாடி சொல்லுங்க. இம்மானுவேல் ஆகிய நான் ஏஞ்சல் ஆகிய உம்மை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக இந்த சத்திய வேதத்தை கொடுத்து உன் கையை பிடித்து உன்னை விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினால் உண்டான மேன்மை உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்கள் எல்லாம் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். நீங்க வாங்கிக்கங்க பைபிள். ஏஞ்சல் ஆகிய நான் இம்மானுவேல் ஆகிய உம்மை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக இந்த சத்திய வேதத்தை கொடுத்து உன் கையை பிடித்து என் விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினால் உன்னை மேன்மைப்படுத்தி எனக்குண்டான உலக சொத்துக்கள் எல்லாம் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். மேடையில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் நாம் சேர்ந்து இவர்கள் 2 பேரும் செய்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் கொண்டு தேவன் இவங்களை ஆசீர்வதிக்க இன்னைக்கு தொடங்குற இந்த பிரயாணத்தில் கிறிஸ்து இயேசு வருமலும் தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவி ரோமர் 5:5 பார்க்கிறோம், அவருடைய அன்பை நம்ம இருதயத்தில் ஊற்றுவராக இருக்கிறார். தேவ அன்பின் நிறைவில் இவங்க நடக்கவும் இவங்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாரும் நீங்கள் எழுந்து நில்லுங்க, உங்கள் கரங்களை நீட்டி இவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களும் முன்னாடி நாம் நாம் இந்த தம்பதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தேவனே, இந்த மகனை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த மகனுக்கு ஒரு ஏற்ற துணையை நீர் உண்டு பண்ணி கொடுத்தபடியினாலே நன்றி அப்பா. ரபான் கேபி லவ் ஷப்தூன மீ கபாரா ஷம்தூரபால தூரியா. புருஷர்களே, உங்கள் மனைவிடத்தில் அன்பு செலுத்துங்கள் என்று சொன்னது போல அன்பின் ஆவியினாலே நிரப்பி இன்று முதல் உம்முடைய வருகை வரைக்கும் அன்பு செலுத்துகிறவனாக இருக்க தேவனே நீ கிருபை செய்வீராக ராஜா. அப்படியே இந்த மகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வார்த்தையின் பேரிலே குடும்பமாகிய வீட்டையும்
சபையாகிய வீட்டையும் கட்டி முடிக்க தேவனே நீர் உதவி செய்வீராக. இவர்கள் இருவரையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலக ஆசீர்வாதத்தினாலும் சரீர சம்பந்தமான ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் மஜம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நாளிலுமாய் இந்த 2 பிள்ளைகளையும் அருமையான கர்த்தாவை குடும்பத்திலிருந்து எடுத்து நல்ல தாய் தகப்பன்மார் இவர்களை சந்தோஷமாய் வளர்த்து தெய்வ பக்தியிலே காத்து ஒரு நல்ல சபையில் இருந்து கர்த்தாவே இந்த 2 பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் இணைத்த இந்த அருமையான இந்த சம்பந்தத்தை நான் சந்தோஷமாய் நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. 2 தாய் தாப்பன் மாறும் இந்த பிள்ளைகளை எப்படி அழகாய் வளர்த்து ஆண்டவரே சர்வ பூமிக்கும் ராஜாவாகிய உம்முடைய சமூகத்திலே இவர்கள் நிற்கவும் அபிஷேகம் பெற்றவர்களாய் காணப்படவும் இவர்களை நீர் நிலைநிறுத்தினதற்காய் ஸ்தோத்திர சுவாமி. இவர்கள் மூலமாய் கர்த்தாவே வழிந்தோடுகிற அந்த அபிஷேகம் இந்த உலகம் முழுவதற்கும் கடந்து செல்லட்டும். Let all the people be blessed by their life, oh Father. Bless them, Lord Jesus. Give them good health and strength and knowledge and wisdom, oh Father. Let them be a glorious testimony to your kingdom, and let them be a glorious pleasing aroma for the parents, oh Father. ஆண்டவரே, அவங்களுடைய பெற்றோர்கள் கூட இவர்களிலே சந்தோஷப்பட வேண்டும். சமுதாயத்துக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இவர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசை தாரும் என்று உம்முடைய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய சமூகம் இவர்கள் மேல் இருக்கட்டும். எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆசீர்வதியும். உம்முடைய வருகை நாள் வரைக்கும் இவர்கள் உமக்கு சாட்சியாய் சந்தோஷமாய் வாழட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்துவோம். அது அவங்க வாழ்த்து. நாம் இந்த திருமண மாங்கல்யத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்திய நாட்டு சட்டத்தின் பிரகாரமாக இந்த திருமாங்கல்யத்தை அணிவிக்கும் பொழுது உம்முடைய கிருபை கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் பிளஸ் பண்ணுகிறோம். உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு இந்த வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இங்கே திருமாங்கல்யத்தை அணிவிக்கும் பொழுது கரங்களை தட்டி நம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். சொல்லுமா, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் நாட்கள் முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் நாட்கள் முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகள் கரங்கள் தட்டி இம்மானுவேல் மேஞ்சல வாழ்த்துவோமா உற்சாகத்தோடு. Happy married life, Brother Emmanuel, Sir Angel. ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்கள செழிக்க கிருபை
மங்களனி மங்கள முக்தியும் நாதனும் நீ மங்கள நித்திய மங்களனி மங்கள முக்தியும் நாதனும் நீ ஏங்கள் பொங்கவனி ஏங்கள் பொங்கவனி ஏங்கள் பொங்கவனி ஏங்கள் பொங்கவனி உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனை கர்த்தனம் ஆபிரகாம் தேவனே உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனை கர்த்தனம் ஆபிரகாம் தேவனே மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே மங்கள மணமாக இம்மானுவேலுக்கும் மங்கள மணமகள் ஏஞ்சலுக்கும் மங்கள மணமகள் இம்மானுவேலுக்கும் மங்கள மணமகள் ஏஞ்சலுக்கும் மானுவேலர்க்கும் மகானுபவர்க்கும் மானுவேலர்க்கும் மகானுபவர்க்கும் பக்தியுடன் புத்தி புத்தியாளித்தீடும் நித்தியனை உம்மை துத்தியம் செய்திடும் சத்திய வேதர்க்கும் ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. இன்று முதல் இம்மானுவேலாகிய இவரும் ஏஞ்சலாகிய இந்த மகளும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ஆமென். கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இப்போது வழங்கப்படும். நல்லா கரங்கள் தட்டி உங்க மகிழ்ச்சியை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கடைசியாக நான் பாடி எல்லாம் எழுந்துட்டு பாடுவோமா? பிரியமானவன் எல்லாம் உற்சாக கரம் தட்டி உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமே, நல்லதொரு ஆசீர்வாதமே. வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமே, நல்லதொரு ஆசீர்வாதமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நன்றி உரை முடிந்த பிறகு கடைசியாக நம்மத்தில் வந்திருக்கிற மதிப்புக்குரிய பாஸ்டர் கோபி அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். அதுக்கு முன்பதாக நன்றி உரை சொல்லும்படியாக அப்புவ மற்றும் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பரிசுத்த விவாக ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும்
எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்து ஜெபித்த எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல் மற்றும் இமானுவேலுடைய திருமணத்துக்காக வந்து கலந்து கொண்ட யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மற்றும் எங்கள் சபையார் சாமத்திலும் எங்கள் குடும்பத்தின் சார்பத்திலும் எல்லாருக்கும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் கூடி வந்த எல்லாருக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்த எல்லா போதகர்களுக்காகவும் எங்கள் கீழே அமர்ந்திருக்கிற அநேக போதகர்களுக்காகவும் உறவினருக்காகவும் நண்பர்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தை உங்கள் அன்போடு கூட உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் பொறுமையோடு நீங்கள் இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் மிகுந்த ஒரு நன்றி செலுத்துகிறேன். கடைசியாக ஒரு ஜெபம் முடிந்தவுடனே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும். தொடர்ந்து இதே இடத்துல 7 மணிக்கு நபன ரிசப்ஷன் ஆரம்பிக்கும். வந்து மனப்பிள்ளைகளை வாழ்த்தும்படி அன்போடு கூட எங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதுமாக என்னோட பைபிள் ப்ரொஃபஸர் பாஸ்டர் ரெவரண்ட் கோபி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, மனப்பெண்கால் ஜெபிப்பாங்க. அவரோட கூட எல்லா போதகர்களும் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து ஜெபிப்பாங்க. யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்புமாக. கடைசியாக ஒரு சின்ன ஒரு ஆலோசனை மணமகன் இம்மானுவேலுக்கும் மணமகள் ஏஞ்சலுக்கும். முப்பரி நூல் எப்படி அறுக்கப்படலாகாதோ அப்படி நீங்கள் இருவர் மத்தியில் தூய ஆவியானவரான பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரயாணத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்டதான வல்லமையும் உங்களை அறுக்க முடியாது என்கிற தேவ வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதில் நான் நன்றி சொல்லி உடைய தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். விசேஷத்தமாக கர்த்தர் சொன்ன சகல விதமான ஆசீர்வாதங்களினாலே உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட உடைய ஆவிக்குரிய வல்லமையினாலும் வர்லங்கரினாலும் அலங்காரம் பண்ணப்பட நான் வேண்டுகிறேன் சுவாமி. மாத்திரமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை போலவே பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுங்க. வேதம் சொல்லுகிறது போல பிதாவானவர் எப்படி குமாரனை அனுப்பினாரோ அதே வண்ணமாக ஆண்டவர் இவர்களை இந்த பூமியில் ஜனிப்பித்து இவர்களை ஒன்றாய் இணைத்து இவர்கள் இருவரும் ஏற்ற துணை என்று நீர் சொன்னி இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே இவர்களை எல்லா ஜனங்களுக்கும் அறிமுகப்படுத்தி கணவன் மனைவியாக ஆண்டவரே இந்த நாளில் நீர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் இவர்களை திருப்தியாக்கி ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் சாட்சி உள்ளவர்களாய் வாழ கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் நீர் ஞானத்தை போதித்து உம்முடைய கிருபையை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சங்கீதம் 118:24 இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள். இது மாத்திரமல்லாமல் ஏசாயா 46:4 சிறு பிள்ளை முதல் நரை முடி வயது வரைக்கும் நான் அப்படியே செய்தேன். இன்னையும் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்ப வைப்பேன் என்ற வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பிரயாணிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தராகிய நான் போகிற இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னுடைய வார்த்தையின்படியாகவே இவர்களோடு இருந்து இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை காத்து நடத்தும்படியாக உங்களுடைய வல்லமையுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று என் ஆத்துமாவை கர்த்தரை சொல்லி நம்ம தலைமை போதகர் ஆசீர்வாதத்தோடு முடிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் விசேஷமாக இன்றைக்கு திருமணத்தில் இணைக்கப்பட்ட இம்மானுவேலோடும் ஏஞ்சலோடும் 2 குடும்பத்தாரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
தாண்டினேன் உம்பலத்தால், தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா.